ஹாய். ஏஜ் நம்மளோட செக்ஷுவல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுமா? எஸ். மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒன்ஸ் தே கிராஸ் 30 அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப மார்க்கடாக ஒரு 40 இயர்ஸ் மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக ஒன்ஸ் த மேன் அண்ட் த விமன் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட செக்ஷுவல் டிசையர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். மென்னில் இன்னும் கொஞ்சம் காமனாக தெரிகிறது அவங்களோட எரெக்ஷன் ரெடியூஸ் ஆகும். அதாவது அவங்க எரெக்ஷன் ஸ்ட்ராங்கான எரெக்ஷன் கிடைக்கிறதுக்கு டைம் கூடுதல் எடுக்கும், இல்லைன்னா ஒரு டைரெக்டான ஸ்டிமுலேஷன் தேவைப்படும். அதே மாதிரி அந்த எரெக்ஷனோட ஹார்ட்னஸ் முன்னால் இருந்த மாதிரி இருக்காது. இது அவங்களோட எரெக்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சிம்டம். ரெண்டாவது அவங்க பார்க்குறது, இப்போ ஒரு செக்ஷுவல் ஆக்ட் முடிஞ்சு எஜாகுலேஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்த செக்ஷுவல் ஆக்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டியூரேஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூடுறதும் நம்மளோட எரெக்டைல் ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகிறதோட ரீசன். ஸோ ஏஜ் கட்டாயம் உங்களோட செக்ஷுவல் லைஃப் குறையும் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது. பட் இட் டஸ் நாட் மீன் செக்ஷுவல் லைஃப் ஷுட் நாட் பி தேர் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் ஏஜ். ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம போய் கரெக்டாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது யூ கேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் செக்ஷுவல் லைஃப் அட் வாட் எவர் த ஏஜ் யூ ஆர்.